பண்ணா காலி பண்ணிட்டு போங்களே. என்னாச்சு? வாகனே, நீ தான் சொன்னியா நாம காலி பண்ண வேண்டாம், அந்த ஆள் அப்படி என்ன பண்ணிடுவானே? ஐயா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. 3 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட்டை போட்டு 4 மாசத்துல போனா எப்படியா? இங்க பாருங்க, நாங்க ஒன்றும் இங்க பியூட்டி பார்லர் நடத்தல, பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அவ்வளவும் கஷ்டப்படுற பசங்க, அதை கூட புரிஞ்சுக்காம பேசுறீங்க. இங்க பாருங்கண்ணே, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு என் உசுரம் என் பொண்டாட்டி பிள்ளைங்க உசுரம் முக்கியம். ஐயா, இப்ப யாருக்கு பயந்து எங்களை இப்படி துரத்துறீங்க? அவங்களாவது யாருன்னு சொல்லி தொலைங்களேன், நாங்களே அவங்க கிட்ட போய் பேசுறோம். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காது கண்ணு, சொன்னா புரிஞ்சுக்கண்ணு. காலி பண்ணா காலி பண்ணிட்டு போங்களேன். என்னையா நீங்க? இவர் பயப்படுறத பார்த்தா இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரீயா சென்டர் நடத்துறது இங்க யாருக்கும் பிடிக்கல. அதான், அது யாருக்கு பிடிக்கல? அவன் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும்ல. இவ்வளோ கேவலமானவன் யாருன்னு நம்மளுக்கும் தெரிஞ்சாகணும்ல. சத்தியமா அவர் சொல்ல மாட்டார் இல்லையா? இவ்வளோ பஞ்சாயத்து ஆனதுக்கு அப்புறம் நம்ம எதுக்கு இந்த இடத்துல இருக்கணும்? நம்ம என்ன பசங்களுக்காக வேற இடத்த பார்த்துட்டு போவோம். ஏய், என்ன நீ எவ்வளோ அசால்ட்டா சொல்ற? அவ்வளோ சீக்கிரம் ஒரு இடம் கிடைச்சிருமா? அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ செலவாகும்? ஏதாவது செலவை பற்றி கவலைப்படாதீங்க. இந்தாங்க, நான் தரேன். இன்னும் எவ்வளோ வேணாலும் தரேன். இந்த ஏழை பிள்ளைங்க சாபம் எனக்கு வேணாம். ஐயா, எங்க பிரச்சனையை நாங்களே பார்த்துக்கிறோம். நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. இல்ல, நாங்க காலி பண்ணோம், அவ்வளவுதானே. இல்ல கிளம்புங்க. பரவாயில்ல, வைங்கம்மா. இல்ல வேணாம், நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க, போங்க ப்ளீஸ். இப்போ என்ன, காலி பண்ண சொல்லிட்டாங்க, அவ்வளோதானே. அதுக்கு ஏன் எல்லாரும் உம்முன்னு இருக்கீங்க? இன்னைக்கா இருந்தாலும் நம்ம காலி பண்ணி தானே போகிறோம். இல்லை, நம்ம வேணா அதிகாரிட்ட போய் பேசி பார்க்கலாமா? அவன்கிட்ட போய் என்ன பேச போறீங்க? அவன் அப்பா கிட்ட போய் கெஞ்ச போறீங்களா? இல்ல, ஏன் சும்மா அவங்க அப்பாவே பேசிட்டு இருக்க? அவனும் நம்ம ஃப்ரெண்டு தானே, நமக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஒரு முறை வந்து பேசி பார்த்தா என்ன தப்புன்னு கேட்குறேன். அப்படின்னா நீங்க எல்லாரும் போய் பேசுங்க, நான் மற்ற வேலையை பார்க்குறேன். இங்கே பாரு லீலா, முதல்ல அவனை நீ எம்எல்ஏ பையனை பார்க்குறது நிப்பாட்டு. என்னைக்காச்சும் சொல்லியிருக்கானா அவன்? இன்னைக்கு உன்னை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள்லாம் உன் பின்னாடி வந்து நிற்கிறதுக்கு காரணமே அவன் தான். உன்னை பற்றி அவ்வளோ சொல்லியிருக்கான் தெரியுமா உனக்கு? சும்மா புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் எம்எல்ஏ பையன். காலேஜ் முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் அதே பாட்டை பாடிட்டு இருக்க? ஏய், என்னடி இவன்? அவங்க அப்பா கட்சி கொடியவே புடிங்கி வீசிட்டான். தலைவர் சீன் போடுறாரு. அவன் எதுக்கடி சீன் போடணும்? அவருக்கு என்ன பிடிக்கும், அப்போ போய் நான் அடிச்சு திங்கிற மாதிரி பார்ப்போம். டேய், என்னடா லீலாவை அப்படி பார்க்குற? பிடிக்கும் பார்க்குறேன், அதுக்கு என்ன இப்போ? பார்த்துட்டு என்ன, அவன் பாட்டுக்கு போவான், நான் பாட்டுக்கு வரேன், அவ்வளோதான். அப்போ நீ அவனை பார்த்துருக்க அதானே? ஆமா, பார்த்துருக்கேன். எனக்கும் தான் அவனை பிடிக்கும். டேய், அப்போ போய் பேச வேண்டியது தானே? என்ன பேச சொல்கிற? இப்போ வரைக்கும் எனக்கு கிளாஸ்மேட்டாகவே பார்த்ததில்ல, ஒரு எம்எல்ஏ பையனை தான் பார்த்துட்டு இருக்கா. அந்த பணத்திமிரும் அதிகாரத்திமிரும் அவன்கிட்டயும் இருக்கும். இப்போ கூட நான் போய் சிரிச்சு பேச வச்சுக்கோங்க, அதையும் திமிரை தான் பார்ப்பேன். இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. அவனை பற்றி இது பேசிட்டு தண்ணியை கொடுத்து. சரிதான். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. இனிய குரலில் குயில் போலே இசையின் அழகாய் பாடுகின்றான். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகிறான். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. ஓ அண்ணா, என்னப்பா? உங்களை பார்க்கறதுக்கு வீரனோட நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. ஓ, இந்த வா. சரிங்கண்ணா. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். உட்கார் உட்கார் உட்கார். பரவாயில்ல சார். தம்பி உட்கார். அட உட்கார்ப்பா. என்னைக்கும் யாருக்கிட்டையும் உட்கார்ந்து பேசி பழகலாம். ஓகே சார். நின்று பழகக்கூடாது, புரியுதா? புரியுது சார். என்ன விஷயம்? சார், நாங்கள் அதிவீரனோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவனை பார்த்துட்டு போகலான்னு. ஓ, அவரை பார்க்க வந்தீங்களா? ஆமாம் சார். அவர் இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பார். நான் வேணா அவங்க அம்மா வர சொல்கிறேன், பார்த்து கேட்டு போகிறீங்களா? சரிங்க சார். சரி. எதுவும் காப்பி டீ? பரவாயில்ல சார். சரி. ஆமாம், ஏதோ கூட்டமாக வந்துடுறீங்களே, எதுவும் பிரச்சனையா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை அதெல்லாம் சார். இல்லை சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி சரி, நான் வர சொல்கிறேன், பார்த்துட்டு போங்க. சரிங்க. சரி. அட உட்காருங்க, நான் இப்போ தானே சொன்னேன். உட்கார், நான் வர சொல்கிறேன். சரிங்க சார். வீராயி, அம்மா வீராயி. என்னம்மா? நம்ம அதிவீரனை பார்க்கறதுக்காக அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்காங்க. மாமா, மத்தியில் உட்காந்துருக்கேன், அந்த பொண்ணு யாருன்னு தெரியலையா உங்களுக்கு?
யாரும்மா அது? அந்த பொண்ணு ஃபோட்டோ தான் மாமா அதிவீரம் புக்கில் வச்சிருந்தான். ஓஹோ, இந்த பொண்ணு தானே அது? சரி சரி, நீ போய் பார்த்து என்ன அதுன்னு பேசி அனுப்பிடுமா, போமா. சரி நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆ. வாங்க வாங்க, எல்லாரும் என்ன அதிவீர ஃப்ரெண்டா? ஆமாம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். என்ன அதிவீரனை பார்க்க வந்தீங்களா? ஆமாம்மா. அவன் எப்பவும் பின்னாடி பண்ணி தோட்டத்தில் தான் இருப்பான். இப்போவும் அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணும் அங்கே போய் பார்த்து பேசுகிறீங்களா? அம்மா காப்பி டீ போட்டு வைக்கிறேன். போங்க. என் கண்ணு, உன் பேர் என்ன கண்ணு? லீலா. நீ என் கூட வா, அம்மாக்கு ஹெல்ப் பண்ணு காப்பி டீ போட. வா கண்ணு வா. நம்ம வீடு மாதிரி தானே. பார்த்தா ஆம்பளை சட்டையெல்லாம் போட்டிருக்க, வெக்க மட்டும் படுற. நீ முத வீட்டுக்கு வரல, உங்ககிட்ட நான் நிறைய கேட்கணும். ஏமா நீயும் அதிவீரனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே? உங்ககிட்டயாவது நல்லா பேசி பழகுவானா? என்னம்மா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. உங்க வீட்டில் ஒத்துக்குவாங்கல்ல? எதுக்கு ஒத்துக்கணும்? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. கண்ணு, நீயும் அதிவீரனும் லவ் பண்றீங்கல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைம்மா. நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ், ஒன்றா படிச்சிருக்கோம். மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்ககிட்ட பேசினதே இல்லை. என்னம்மா சொல்ற? உங்ககிட்ட ஒரு தடவை கூட பேசினது கிடையாதா? இல்லைம்மா. அடக்கடவுளே, அப்ப நீயும் அவங்க அப்பா மாதிரி தானே அவனுக்கு? துரைக்கு பிடிக்கும், ஆனா பேச மாட்டார். என்ன செய்ய இவனை? ஏம்மா, அதிவீரனும் அவன் அப்பாவும் பேசிக்க மாட்டாங்களா? பத்து 15 வருஷத்துக்கு மேல ஆச்சுமா 2 பேரும் பேசி. 15 வருஷமா? ஏன், என்னாச்சு? அது ஒரு பெரிய கதை கண்ணு. எனக்கும் எங்க அப்பா பொட்டி பகடைக்கு மட்டுமே தெரிஞ்ச கதை.